கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியீடு. அதிமுக திமுக ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வரும் தேர்தலில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் எனவும் நம்பிக்கை. மக்கள் விரோத ஊழல் ஆட்சி நடத்தும் ஜெயலலிதாவுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதி. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் மீண்டும் விசாரணை. பிரசல்ஸ் குண்டுவெடிப்பு சம்பவம். காணாமல் போன சென்னை பொறியாளர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. விரிவான செய்திகள். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த அதிமுக திமுக கட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உருவெடுத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு ஊழலிலும் ஈடுபடாத சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துள்ளது. மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இவ்விரு கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் போன்று தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் பல ஆண்டுகளாக ஊழலில் ஈடுபட்டு வரும் அதிமுக திமுக கட்சிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் கடும் பின்னடைவு ஏற்படும் என்றும் மக்கள் இவ்விரு கட்சிகள் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்களுக்கு உரிய நிவாரணம் சென்றடையாதது, அடுத்தபடியாக மக்களை அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாதது போன்றவை அதிமுக அரசு மீது மக்களுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தேசிய விருது பெற்ற தமிழ் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானியும் மறைந்த டாக்டர் அப்துல் கலாமின் வழித்தோன்றலாகவும் கருதப்படுகின்ற விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார். 34 ஆண்டுகளாக விஞ்ஞான துறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அவரது அயராத முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த விருது என்றும் அவருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 63வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள கேப்டன், சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது விசாரணை படத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், விசாரணை திரைப்பட குழுவிற்கும் சிறந்த பின்னணி இசையமைப்பாளருக்கான விருது, இசைஞானி இளையராஜாவுக்கும் சிறந்த துணை நடிகருக்கான விருது, இயக்குநர் சமுத்திரகனிக்கும் சிறந்த நடிகைக்கான சிறப்பு விருதாக இறுதிச் சுற்று படத்தில் நடித்த நடிகை ரித்திகா சிங்கிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பாகுபலி படக்குழுவினர் அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கேப்டன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இத்துடன் சிறந்த எடிட்டருக்கான விருது மறைந்த கிஷோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவரது குடும்பத்தாரின் மனக்காயத்திற்கு இந்த விருது ஒரு மருந்தாக அமையும் என்று நம்புவதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்க அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
தேமுதிகவின் தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையை தொடர்ந்து தஞ்சாவூரில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதிமுக, திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பங்களுக்கு முதலில் உதவிகரம் நீட்டியவர் கேப்டன் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தையும் விவசாயிகளின் பிரச்சினைகளையும் தீர்வு காண்பதில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசியலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி புதிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகும் கூட்டணி என்றும் அவர் தெரிவித்தார். கும்பகோணம் பக்கத்தில் ஒரு விவசாயி இறந்திருக்கார். அது தற்கொலையா கொலையான்னு உடனே இவங்க ஏதாவது ஒண்ணு மாற்றி போட்டுறாங்க. இன்னைக்கு வாங்கின கடனை கட்ட முடியாத விவசாயிகள் இன்னைக்கு தற்கொலைக்கு இன்னைக்கு அதிகமாக செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக அதிமுகவின் ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் பூராமே விற்று ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதான் ஒரு விவசாயி வேதனையோட சொன்னாரா, உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். நெல்லு போட்டேன், கரும்பு போட்டேன், வாழை போட்டேன், விற்க முடியல. ஆனா பிளாட் போட்டு விக்கிறேன்னு கல்ல நட்ட உடனே இடம் பூரா வித்து போச்சுன்னு சொன்னாராம். சோ எந்த அளவு விவசாயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு விவசாயிகள் நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அரிசி 1 கிலோ அரிசி 1000 ரூபாயில 2000 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை. வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட தமிழகம் தள்ளப்படக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நிச்சயம் உருவாகும். தஞ்சை மாநகராட்சியில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை பட்டியலிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் இந்த மாநகராட்சி சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். கமிஷன் பெறுவதில் மட்டுமே ஆளும் கட்சியினர் குறியாக உள்ளதாக அவர் கண்டனம் தெரிவித்தார். தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கும் முதலமைச்சரை போன்று அவரது கட்சி மேயர்களும் உள்ளதாக விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இத்தகைய அவல ஆட்சி நடத்தும் ஜெயலலிதாவுக்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஏன்னா இன்னைக்கு டெல்டா பகுதி விவசாயிகள் அந்த அளவு இன்னைக்கு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை கொடுமைகள்! ஒரு பக்கம் பிரச்சனை கிடையாது, ஒரு பக்கம் மழை ஜாஸ்தி வந்தா நிலங்களை வீணா போகுது. இன்னொரு சைடு இப்ப பாருங்க, இப்பதான் சம்மரே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள பார்த்தா தண்ணி இல்ல, எங்கேயுமே தண்ணி கிடையாது. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. கரை புரண்டு ஓடுச்சு தண்ணி. ஆனா அதை சேமிக்க வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு நிர்வகிக்கிற திறமை இல்லாத அரசு இங்க இருக்கிறதுனால 200% தண்ணி இன்னைக்கு கடல்ல வீணாக கலந்திருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய அளவு இங்க இருக்கிற ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டு அந்த தண்ணி நல்லபடியாக சேமித்து வைக்கப்பட்டிருந்தால் இந்த கோடை காலத்துல நமது விவசாய மக்கள் கர்நாடகாவையோ கேரளாவையோ கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் தமிழகத்தின் தண்ணீரே நம்ம விவசாயிக்கு போதிய அளவு நம்மால் கொடுக்க முடியும் என்ற நிலையை நம்ம உருவாக்கி இருக்க முடியும். ஆனா இதெல்லாம் செய்தார்கள் ஆளும் கட்சியினர். சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துறாங்கன்னு தயவு செஞ்சு போய் ஓட்டு போட்டு மக்களும் முன்னேறல, தமிழ்நாடு முன்னேறாத நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. தமிழகத்தில் ஸ்டிக்கர் ஆட்சி நடத்தி வரும் ஜெயலலிதா தனக்கு தானே பாராட்டு விழா நடத்தி கொண்டதுதான் அவரது 5 ஆண்டு கால சாதனை என்று கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் விவசாயிகளை வஞ்சிக்கும் ஒரு அவல ஆட்சி நடப்பதாக கூறிய அவர், விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தனக்குத்தானே ஒரு பாராட்டு விழாவை நடத்திய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான். ஒரு சாதனை செஞ்சுட்டு அந்த சாதனை மூலம் விவசாயிகள் சந்தோஷமா இருந்து அந்த மக்கள் கூட்டி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணா அது உண்மையான பாராட்டு விழா. இன்னைக்கு விவசாயிகள் அதிக தற்கொலையில தமிழ்நாடு இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே. உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா இந்த தமிழ்நாடு, அதுவும் தஞ்சையில் தேவையா என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக ஜெயலலிதாவிற்கு இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். ஏன்னா
நம்ம இன்னைக்கு தட்டுல சாப்பாடுல கை வைக்கணும்னா ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு சேத்துல கால வச்சாதான் நீங்க தட்டுல சாப்பாடுல கை வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகள் வாழ்றதுக்கு ஒரு வழி செய்யாம உங்களுக்கு பாராட்டு விழா தேவையா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். இன்னைக்கு காவேரி மீட்டெடுத்த தாயே, பொன்னியின் செல்விய, எத்தனை டைட்டில்ஸ், ஆனா அந்த உண்மையிலே விவசாயிகள் வாழ்ந்தார்களா என்ற கேள்வியை ஜெயலலிதா அவர்களின் மனசாட்சிக்கு நான் மக்கள் கேள்வியாக வைக்கிறேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்காமல் ஏமாற்றிய அதிமுக அரசுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கண்டனம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் பல லட்சம் டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு சென்று வீணாகிவிட்டதாக புகார் தெரிவித்தார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்க அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். அதிமுக திமுக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். வரும் மே 19ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக நல்ல ஆட்சி செய்தோ இல்லையோ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், அதிமுக நல்ல ஆட்சி பண்ணுதோ இல்லையோ திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிலைமை. கேட்டா ஆல்டர்னேட் வேற யாரும் இல்ல அப்படின்னு ஒரு புகார். உங்களுக்காக சொல்ற இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம், தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் என்று இன்னைக்கு கரம் கோட்டு மக்களுக்காக உழைக்க இந்த நல்லவர்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த கூட்டணிக்கு மக்களாகிய நீங்கள் அத்தனை பேருமே ஆதரவு கொடுத்து இனிமேல திமுக அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தேமுதிகவையும் கேப்டனை பற்றியும் அவதூறாக தொடர்ந்து செய்தி எழுதி வரும் சில நாளேடுகளுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்தார். வீட்டில் முடங்கி கிடக்கும் ஜெயலலிதாவை பற்றி எழுத இந்த நாளேடுகளுக்கு தைரியம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். கேப்டன் என்னமோ சிங்கப்பூருக்கு போறாராம். என்ன சிங்கப்பூருக்கு போறாரு கேப்டன்? என்னை விட்டுட்டு இது வரைக்கும் பக்கத்து ஊருக்கு கூட போனது கிடையாது கேப்டன். தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? என்ன எழுதுறீங்க நீங்க? பாருங்க, தலைமை கழகத்துல உட்கார்ந்து தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் லிஸ்ட், மாநாடு எப்படி நடத்துறது, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணத்துக்கான விவரங்கள், இன்னைக்கு அத்தனை வேலைகளும் இன்னைக்கு தலைமை கழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. எனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் காலையில பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியவர். இதோ விட ஒரு தலைகுனிவான விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது என்பதை வெட்க கேடோட நான் பதிய வைக்கிறேன். உண்மையா நான் சொல்ல, அவ்வளவு கோவம் வந்துச்சு எனக்கு. என்ன எழுதுறீங்க? சரி, நான் கேட்கிறேன், இன்னைக்கு ரைட், நீங்க கேப்டனை பத்தி எழுதுனீங்களே, ரைட், நான் ஒத்துக்கிறேன், என்னமோ எழுதுங்க. சிங்கப்பூர் போறாருன்னா, அமெரிக்கா போறாரு, லண்டன் போறாரு, எங்க வேணா போறாரு எழுதுங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏடிஎம்கேல நேர்காணல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. யாராவது கவனிச்சீங்களா? தினந்தோறும் அப்படியே தெருவில் நடந்து வர்றது ஒரு கூட்டம், நடந்து போகுது ஒரு கூட்டம். என்ன நேர்காணல் அங்க நடக்குது? உள்ள போறாங்களே, யார அவங்க சந்திக்கிறாங்க என்று இது வரைக்கும் ஒரு ஸ்டில் வெளியே வந்திருக்கா? நேர்காணல் என்றால் என்ன? எதுக்கு போயஸ் கார்டன் வீட்டுக்கு வர சொல்றாங்க? ஜெயலலிதா உட்கார்ந்து வர்ற அத்தனை பேர்கிட்ட நேர்காணல் காணணும். அதற்கு பேர் தான் நேர்காணல். இப்ப கேப்டன் நேர்காணல் கண்டார்ல, அத்தனை ஸ்டில்லும் டெய்லி பேப்பர்ல வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு திமுக கலைஞர் ஸ்டாலின் அவங்க குரூப் உட்கார்ந்து நேர்காணல் பண்ணாங்கல்ல, டெய்லி பேப்பர்ல வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ஜெயலலிதா நேர்காணல் இது வரைக்கும் ஒரு ஸ்டில் வெளியே வந்திருக்கா? உள்ள போறவங்க யார பாக்குறாங்க? செவத்தை பார்த்துட்டு பேசிட்டு வராங்களா, இல்ல ஜெயலலிதாவை பார்த்து பேசிட்டு வராங்களா என்று உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஸ்டில் எடுத்து உங்களால போட முடியுமா? என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. இன்னைக்கு எங்களுக்கு வந்த தகவல் பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்றேன், எழுதிக்கங்க. 10 நாளைக்கு முன்னாடி வீட்லயே ஆபரேஷன் தியேட்டர் பண்ணி ஜெயலலிதாவுக்கு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க, வெளியே வர முடியாம. இதை எழுத தைரியம் இருக்கா பத்திரிகைக்காரங்களுக்கு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் கேப்டனை பத்தி எழுதுறீங்க? ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், கேப்டன் பேரையோ தேமுதிக பேரையோ எழுதாம இங்க ஒரு புக்கும் விற்க முடியாது, ஒரு பேப்பரும் விற்க முடியாது, ஒரு சேனலும் இன்னைக்கு நடத்த முடியாது. இதான் உண்மை. விஜயகாந்த் அப்படின்னு போட்டாதான் சர்க்குலேஷன்ல நம்பர் 1 ஓடுது இன்னைக்கு. சோ வேற வழி இல்ல. ஒண்ணு திட்டனாலும் சரி, வாழ்த்துனாலும் சரி, கேப்டன் பேரை உங்களால அவாய்ட் பண்ண முடியாத நிலைமை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல வந்துருச்சு.
கேப்டன் பேசுறது புரியல. என்ன புரியல உங்களுக்கு? என்ன புரியல? எனக்கு புரியல. சொல்லுங்க பாப்போம். குண்டடிப்பட்ட பிறகு எம்ஜிஆர் வந்து பொதுக்கூட்டத்துல பேசினாரு. அவர் பேசுனது யாருக்காவது புரிஞ்சுச்சா? யாருக்காவது புரிஞ்சுச்சா? எம்ஜிஆர் என்ன பேசுறாரு புரிஞ்சுச்சா? ஏன் அன்னைக்கெல்லாம் யாரும் அதை பத்தி எழுதல? இன்னைக்கு சொல்றீங்க கேப்டனை பத்தி. உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு கொஞ்சம் சளி, அவருக்கு பிரச்சனை, சைனஸ் இருந்தா ஓப்பனா தானே சொன்ன அன்னைக்கு. அதை வச்சு உடனே தொண்டைக்கு சிகிச்சை பெறது சிங்கப்பூர் போறாரு. என்ன தொண்டைக்கு சிகிச்சை பெறது சிங்கப்பூர் தானே போலாம்? ஏன் தொண்டைக்கு சென்னையிலேயே எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, வீட்டுக்கு வேணா வந்து பார்க்க போறாங்க சளிக்கு. என்ன புரியல எனக்கு என்ன எழுதுறீங்கன்ட்டு. எம்ஜிஆர் பேசுனது யாருக்காவது புரிஞ்சுச்சா? அதே மாதிரி ஒண்ணும் தெரியாது. இவர் எப்படி முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவர்? இது ஒரு விவாதம். ஒண்ணுமே படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நின்ற ஒரே தலைவர். பேசவே தெரியாத, என்ன பேசுறார் என்று புரியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிற அத்தனை மக்கள் மனசுலையும் பதிஞ்சவர். பொறுத்திருந்து பாருங்கள், நமது கருப்பு எம்ஜிஆரும் நிச்சயமாக ஆட்சியில் அமர்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவை பெற்று நிலையான ஆட்சியை கொடுத்து அத்தனை மக்களின் மனதிலும் பேர் வாங்குவார். இன்னைக்கு சிஎஸ் கோயல் ஒரு கேபினெட் மினிஸ்டர் சென்னைக்கு வந்தாரு, காரி துப்பிட்டு போயிருக்காரு இந்த கவர்மெண்ட் எங்க ஏர்போர்ட்ல. ஏன் அதை பத்தி எழுதுங்களேன் பேப்பர், அதை பத்தி விவாதம் நடத்துங்களேன் பாப்போம். தமிழ்நாடு தவிர இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சருமே நாங்க போய் சந்திச்சோம். இது வரைக்கும் 4 வாட்டி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது ஜெயலலிதா அவர்கள் தான் என்று ஒரு கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு ஏர்போர்ட்ல தமிழ்நாட்டை பற்றி காரி துப்பிட்டு போயிருக்கார். சோ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. அனைத்து தரப்பு மக்களிடமும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவதே தங்கள் கூட்டணியின் பிரதான நோக்கமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே திருச்சியில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பட்டியலிட்டார். பெண்கள் படித்த பட்டதாரிகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நம்மாழ்வார் விவசாய திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கேப்டன் லான்ச் பண்ண போறார். அந்த திட்டத்தின் மூலமாக நாற்று நடுவதற்கு கருவிகளை வந்து மானிய விலையில் அத்தனை விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். இயற்கை உரம் மானிய விலையில் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். இப்ப நீங்க உற்பத்தி செய்றீங்களே நெல், அது 3 மடங்கு அதிக உற்பத்தி செய்யக்கூடிய அளவு நல்ல தரமான வித்துக்களை ஒவ்வொரு விவசாயிக்கும் அளிக்கப்பட்டு அந்த 3 மடங்கு அதிக விளைச்சல் நிச்சயமாக நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி இங்க இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி விவசாயத்துல என்னென்ன இருக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு கேப்டன் ஆசைப்படுறார். வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, 2 புரட்சிகளையுமே நமது புரட்சி கலைஞர் அவர்கள் தான் இந்த விவசாய மக்களுக்கு உருவாக்க போகிறார் என்ற என்னுடைய கருத்து மாற்று கருத்தில். அதே போல கீழ் வெண்மணி ஓய்வூதிய திட்டம் இதுவரைக்கும் யாரும் அறிவிக்காத திட்டம் கேப்டன் அவர்களால் நம்ம விவசாய மக்களுக்கு வழங்கப்படும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். அதாவது 60 வயசான விவசாயிகளுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 2500 ரூபாய் உங்கள் வீடு தேடி வரும் என்ற உறுதியை உங்கள் முன்னாடி இப்ப நான் சொல்றேன். இதன் மூலமாக 30 லட்சம் விவசாயிகள் பலனடைவார்கள். அதே போல மீனவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இருக்கு, நெசவாளர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் இருக்கு. அதே போல அப்துல் கலாம் கிராம பொலிவு திட்டம் என்று ஒன்னு கேப்டன் சொல்றாரு. 12,620 கிராமங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பலனடைய போகிறது. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குடும்பமும் 25,000 ரூபாய் இனிமேல வருமானம் சம்பாதிக்கிற அளவு
உங்கள் வாழ்க்கை தரத்தை இந்த அப்துல் கலாம் கிராம பொலிவு திட்டம் உங்களை முன்னேற்ற போகிறது என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதாவது ஆடு மாடு கோழி பட்டுப்பூச்சி தேனீ பழம் நடுதல் மரக்கன்றுகள் நடுதல் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் உயர்த்துவோம். யாருக்கெல்லாம் வீடுகள் இல்லையோ அத்தனை மக்களுக்குமே ஒரு வீடு நிச்சயமாக கேப்டன் அவர்களால கட்டாயம் கட்டி தரப்படும். இனிமேல் தமிழ்நாட்டில் குடிசைகளே இல்லாத ஒரு தமிழகமாக நிச்சயமாக நாம மாற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாடியும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லா விவசாயிகள் இங்க சிறப்பாக இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. அதனால சொல்றேன், முதல் வேளையாக இந்தியாவில நதிகள் இணைப்பு செய்யறாங்களோ இல்லையோ, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் ஒன்றாக இணைத்து தமிழ்நாடு முழுக்க தண்ணீரே இல்லை என்ற நிலையை உருவாக்கி, எப்படி சிங்கப்பூர்ல லீ குவான் யூ ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு திட்டத்தை வகுத்தாரோ, அது போல இனிமேல் வரும் காலங்களில் கர்நாடகாவையோ கேரளாவையோ நம்ம கையேந்தாம கடவுள் நமக்கு கொடுக்கிற தண்ணி, அதாவது மழை தண்ணீர் அதுவே அதிகம், அதை முறையாக பாதுகாக்க தவறிய இந்த அதிமுக திமுக ஆட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்றீடுகள் மக்களை. நிச்சயமாக வர்ற தண்ணியை நல்ல முடியா நம்ம பாதுகாத்து யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணாம நம்மளுக்கு கிடைக்கிற வாட்டரை நிச்சயம் குடி தண்ணீர் தொழிலுக்கு விவசாயத்துக்கு முப்போக விளைச்சலுக்கு கடைமடை வரை நம்ம தண்ணீர் காவேரியிலிருந்து சென்று முப்போகமும் பயிர் விளைவிக்க நிச்சயம் நம்மால் முடியும் என்ற வாக்குறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளும் இணைக்கப்படும். அதன் மூலம் ஏரி குளம் குட்டை எல்லாமே தண்ணீரால நிரப்பப்பட்டு அதை முறையாக பாதுகாக்கப்பட்டு அத்தனை மக்களின் பயன்பாட்டிற்கும் நாங்கள் கொண்டு வருவோம். எப்படி முடியும்னு கேட்கலாம். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுக்கும் பொழுதுதான் எப்படி இதை கேப்டன் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வரும். இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு உண்மையான கூட்டணி யார் தெரியுமா? தமிழக மக்களாகிய நீங்கள் தான் எங்களுடைய கூட்டணி. நம்ம கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, கோடிக்கணக்கான லஞ்சம் ஊழல் காசு நம்ம கிட்ட இல்ல, ஆனா கோடிக்கணக்கான மக்களின் மனசு நம்ம கிட்ட இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவு இந்த கூட்டணிக்கு இருக்கிறது. உறுதியாக நம்மால் தமிழகத்தின் நதிகளை இந்தியாவிலே முதன் மாநிலமாக இதை மாற்றி நிச்சயமாக இணைத்து காமிப்போம். அதே போல கேப்டனின் கனவு திட்டமான ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று கேப்டன் தான் முதல் ஆளா சொன்னாரு. உறுதியாக அந்த திட்டம் நிச்சயம் கேப்டன் ஆட்சியில் நிறைவேற்றப்படும். ஆமா, இது எப்படி இவங்க செய்ய போறாங்க அப்படின்னு உடனே எதிர்கட்சிக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வேற வேலை? உங்களால செய்ய முடியாட்டி போங்க, எங்க கேப்டனால் அது மக்களுக்கு செய்ய முடியும். இன்னைக்கு அப்படியே ரோட்ல வர்றப்ப நாங்க பார்ப்போம், ரெண்டு கடையில தான் கூட்டம் அதிகமா இருக்கும். ஒண்ணு பார்த்தா பெண்கள் அதிகமா எங்கடா நிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒண்ணு ரேஷன் கடை, ஆண்கள் எங்கடா அதிகமா நிக்கிறாங்கன்னு பார்த்தா டாஸ்மாக் கடை. இங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கும். சோ இந்த ரெண்டு பிரச்சனையுமே தீர்க்கணும். இவ்வேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். நம்ம வீட்ல யாருக்கு வயசு அதிகம்? ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட கொள்ளை கும்பலுக்கு விதிக்கப்பட்ட 4 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பை கணக்கீடு செய்ததில் நீதிபதி குமாரசாமி தவறு செய்ததாக வந்த புகாரை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசும் திமுக சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிதாப் ராய் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜெயலலிதா பல்வேறு முறைகேடுகளை செய்து சொத்து விவரங்களை மறைத்ததால் அவரது தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து மார்ச் 29ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வணக்கம்.